ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ரோஸோட பர்த்டே பார்ட் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, எப்படியோ கேக் எல்லாமே காலியாகிடுச்சு. ஓகே ரோஸ், இது உங்களோட ஃபேவரட் டைம் கிட்ஸுக்குறான். இது கிஃப்ட் ஓப்பனிங் டைம். போ ரோஸ், அங்கே தான் கிஃப்ட்ஸ் எல்லாமே இருக்குது, போய் பாரு. ஓகே மாம், உன் ஃப்ரெண்ட்ஸு கூட கூட்டிகிட்டு போ. எஸ் மாம், வாங்க. பப்ளுனா எங்க ரோஸ்? அது வந்து என்னன்னா ரோஸ், அது என்னென்னா இப்போ தானே நம்மளுக்கு எக்ஸாம் தான் ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் ஸ்கூல் ரீப்பன் ஆகிடுச்சு. அதான் பபுள் ஊருக்கு போயிருக்கா. வாட்? அதான் ஸ்கூல் ரீப்பன் ஆகிடுச்சு. ஆமாம் ரோஸ், இன்னும் 2 டேஸில் நம்ம ஸ்கூல்னால் சம்மர் வெக்கேஷனுக்கு க்ளோஸ் ஆகிடுமே. அதான் சார் இப்போயே ஊருக்கு கிளம்பிட்டாரு. ஓ அப்படியா, 2 டேஸ் பிஃபோரேவா? ஆமாம் ரோஸ், அவன் ரொம்ப லக்கி. அவன் கிளம்பிட்டான், நம்மனா இன்னும் இருக்கணும். இட்ஸ் ஓகே காய்ஸ், அவனுக்கு தான் என் பர்த்டேக்கு வரணும் இது இல்லை. பட் ஏன் வரலன்னு தெரில, எல்லா பர்த்டேக்கும் கம்பல்சரியாக வந்துடுவான். ஈவன் நீங்கள் 2 பேரத்தை கிட்ஸுன்னு பார்த்தா பர்த்டேக்கு வந்திருக்கீங்க, மற்றவங்க யாருமே வரல. ஏன்ப்பா பப்ளு வரல, ஆனால் ஹெக்கி சாராவும் வர மாட்டேங்கிறா. யாருமே வர மாட்டேங்கிறேன். ஈவன் ஃபஸ்ட் செகண்ட் கிளாஸ் கூட கூப்பிட்டேன், அவங்க கூட யாருமே வரல. பரவாயில்லப்பா, இப்போ என்ன அவங்களுக்கும் இது ஃபங்க்ஷனு அதுதான் அவங்களும் போயிட்டாங்க. நான் கூப்பிட்டோம், எல்சி வீட்டுக்கு கசின்ஸ் ஆனாங்களாம். ஷோபி ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாலாம். நெக்ஸ்ட் இவா இருப்பாள் நான் அஞ்சு கூட எங்கேயோ ஈஏக்கு போயிட்டாலாம். அந்த வீக்கெண்டுனால உன் பர்த்டே வர சாட்டர்டே வந்துடுச்சு. ஆனால் எல்லோரும் வீக்கெண்டு எல்லோரும் எல்லாம் ஊரை சுற்றுறதுக்கான வெளியே போயிட்டாங்க. அஞ்சு கூட வெளியே போயிட்டாங்க, இல்லைனா அவளே வீட்டில் தான் இருப்பாள். அவள் கூட வெளியே போயிட்டா தெரியுமா? எல்லாமே வெளியே போயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் தான் பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு இருந்தோமே. தேங்க்ஸ் காய்ஸ், நீங்களாச்சும் வந்தீங்களே, அது இருக்க போதும். ஓகே வாங்க, ரொம்ப நேரம் பேச வேண்டாம், போய் கிஃப்ட்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓகே ரோஸ், வா கிஃப்ட் ஓப்பன் பண்ணலாம். எப்பயுமே ஒரு யூனிக்கான கிஃப்ட்ஸாக வரும். இந்த டைம்ஸ் என்ன வந்திருக்கு, நம்ம போய் பார்க்கலாமா? ஓகே காய்ஸ், வாங்க போய் பார்க்கலாம். என்கிட்ட எங்கள் மாம் கிஃப்ட்ஸ் இல்லைன்னு சொன்னாங்க. பட் நான் நினச்ச அளவுக்கு அவ்வளோ கிஃப்ட்ஸ் இல்லை. ஒன்று இயரிங் மட்டும் எனக்கு ஒழிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ சேஃபாக மாம் கிட்டே போய் கொடுத்து வந்துடலாம். ஸோ அதனால் இங்கே இப்போ இருக்க வச்சிடலாம், இல்லைனா நம்ம பார்க்கும் போது எங்கேயாச்சும் விழுந்தா தொலைஞ்சு போயிடும். ஸோ இப்படியே அவுத்து வச்சுருக்கேன். ஓகே ரோஸ், ஓகே, அங்கே எல்லாமே நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இங்கே உட்காந்து கிஃப்ட்ஸ்னால் ஓப்பன் பண்ணலாம், வாங்க. ஓகே, ஃபஸ்ட் நீ ஒன்று ஓப்பன் பண்ண போகிறேன். சூஸிங் இது நான் முதல்ல யூனிகார்ன் பாப்பி பேக் தான். வா, ரொம்ப சூப்பராக இருக்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ரொம்ப நல்லா பாப்னா பண்ணுவோம், சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துடலாமா? ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்கும்? நத்திங். ஏதோ இப்படி பஃப் மாதிரி இது இப்படி இருக்குது. இது யாருக்கு கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரில. பட் ரொம்ப அழகாக இருக்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இதை ஸ்கூல் பேக்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம் ரோஸ், ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் செக்ஷனை வச்சுட்டு நான் இதுக்கு தான் நான் வரேன். இது என்னதான் எனக்கு தெரில, ரொம்ப யூனிக்காக இருக்குது. இது ஹெட்டை ரிமூவ் பண்ணி பார்த்தா எப்படி இருக்குது. இங்கே ஏதோ பெர்ஃப்யூம் மாதிரி இப்போ ஏதோ கொடுத்துருக்காங்க. பட் இது என்னன்னு தெரில. பட் இது ரொம்ப அழகாக இருக்குது. இது பார்க்க கிட்டி மாதிரி இப்படி இருக்குது. அது ஹெட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. பட் இது என்னன்னு எனக்கு தெரில. ஸோ நம்ம இப்படி வச்சுருவாங்க இது. ஸோ நான் இந்த யூனிக்கான இருக்கு. என்ன ரோஸ், எல்லாமே ஒரு கிணத்தமும் யூனிக்காக வருது. இது நான் என்னென்னு பார்க்குறேன். இது பெர்ஃப்யூம் மாதிரி இல்லைப்பா, அது பாட்டில் மாதிரி நல்லா இருக்குது. இதை பாரு, செம்மையாக இருக்குது. பட் இது என்னன்னு தான் எங்களுக்குமே தெரில. எனக்கிட்டே காமெடி. ஓகே, ஃபைட் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு தான், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போகலாமே, அப்போ தான் நம்ம வச்சு விளாட முடியும். ஆமாம் ரோஸ், நீ பாரு நெக்ஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நான் யூனிகார்ன் பென்சில் பாக்ஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. யூனிகார்ன் ஆர் ஆசம்மா. ஓகே வாங்க திறந்து பார்ப்போம். இந்த மாதிரி அவங்க நம்மளுக்கு கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 3 இப்படி கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம பென்சில் வச்சுக்கலாம். பென்சில், பென்னு. நெக்ஸ்ட்டு இந்த சைடு 2 சைடு இருக்குது நம்மளுக்கு. ஓகே, இந்த சைடு ஃபுல்லாக நம்ம இப்படி வச்சுக்கலாம். இதுக்கும் நான் ஸ்கூலுக்கு வரலாம்ப்பா. ரோஸ்க்கு புதுசாக இருக்கு. நெக்ஸ்ட்டு நான் இதான் இருக்க போகிறேன். ஏன்னா எனக்கு அந்த ஃப்ரோஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. சொன்னால் நான் லாஸ்ட்டாக பண்ணேன். சம்திங் ஒரு நாய்ஸ் உள்ள இருக்கே. அப்போ இதுக்குள்ளே ஏதோ இருக்குது. இது பார்க்க பாய்ஸ் யூஸ் பண்ணமா, இது யாருக்கு தான் தெரியல. பட் இந்த கலருக்கு பிடிச்சிருக்கிற ப்ளூ கலர். ஆமாப்பா, பட் இட்ஸ் ஓகே. இதுக்குள்ளே க்ரையான்ஸ் இருக்கா? வா, நான் க்ரையான்ஸ் கேட்டுகிட்டே இருந்தேன். அதே மாதிரி க்ரையான்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே நைஸ். ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இதுதான் என் கண்ணில் இருந்து அப்படியே பார்த்து தின்னுச்சு. சரி, என்னென்ன இது நம்ம பார்த்துடலாமா?
ஸோ இது வந்து ஒரு ஃப்ரோசன் பாக்ஸ் தான். இதில் இந்த மாதிரி நம்மளுக்கு இது இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி வந்து ஷார்ப்னர் இது பண்ணிக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் பென்சில் பாக்ஸ் இருக்கிற மாதிரி இதுலேயும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க, வா இங்கே ஒரு கால்குலேட்டர் வேறு கொடுத்துருக்காங்க. அது ஒர்க் ஆக நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். வா ஓகே, இப்போ நம்ம சம் மாதிரி இல்லை பண்ணி பார்க்கலாம் ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி. 9 × 6 = வா 9 to 6 கலத்தை 54 பண்ணிடுச்சுப்பா. சூப்பராக கால்குலேட்டர். ஆமாம் ரோஸ், ஆனால் நீ மேக்ஸ் எக்ஸாம் அப்போலாம் நீ என்னால் யூஸ் பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. ஏன் நானும் யூஸ் பண்ண மாட்டேன். ஐ நோ திஸ் கால்குலேட்டர், பட் இது பார்க்கமா நல்லா இருக்க. ஈவன் நம்ம வந்து இப்படி வந்து இதை வந்து பார்த்திங்கன்னா ஷீட்ஸ் மாறும் பாருங்களேன். இப்படி அவங்க இருக்காங்க, அவங்க பெருசாக இருக்காங்க, இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சம் குட்டியாக இருக்கும்போது பெருசாக இருக்கிற மாதிரி. ஸோ அப்படி சேஞ்ச் ஆகி வருது. நம்ம தேவைன்னா நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு கூட நம்ம இப்படி மாற்றிக்கலாம். இது வந்து இப்படி முன்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இப்படி பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம வந்து இதை அப்படி ரொட்டேட் பண்ணி கூட இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்படி பார்க்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு மொத்தமாக இருக்க 3 பென்சில் பாக்ஸ் கிடச்சிருக்கு. பட் இதான் எனக்கு என்னென்னு தெரில. ஸோ அதனால் இது வந்து ஒரு பேக், பாப்பி வந்து ஹேண்ட் பேக் மாதிரி சொல்லிட்டு இது கூட வாட்டர் பாட்டில் இதை கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் கிஃப்ட்ஸ் வந்து இருக்குது. ரோஸ் சூப்பராக இருக்கா? ஆமாம், பட் லாஸ்ட் டைம் ரொம்ப கம்மியான கிஃப்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு. ரோஸ் டோன்ட் பி சேட். ஏன்னா ஊரில் இருக்க உன்னோட மாமா, சித்தி, சித்தப்பா அவங்களும் இதுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இன்னும் 5 to 10 minutes அதுவும் வந்துடும். கொரியரில் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் மெசேஜ் சொன்னாங்க, அவங்களும் ஹாப்பி பர்த்டே சொன்னாங்க. ஓ தேங்க்ஸ் சொல்லுங்கம்மா. யா ஓகேடா, நான் போய் அதை வந்துடும், நான் பாஸ் எடுத்தோடனே கொடுத்துறேன், சேர்ந்து போய் பிடிங்க எல்லோரும். ஓகேவா? ஓகே மேம், கன்ஃபார்ம். இப்போ தானே சொன்னேன், அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் தான். ரோஸ் சூப்பர் தான் ரோஸ். நீ என்ன நான் பண்ணேன்? ஓகே நான் அவ்வளோ பார்க்க